அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, நம்முடைய வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஒரு வீட்டில் பிரச்சனை அடிக்கடி வருதுன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் மட்டும்தான். ஏதாவது அந்த வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் மட்டும்தான் அடிக்கடி அந்த வீட்டில் பிரச்சனைகளை உண்டாக்கும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்ட இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சு பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீய சக்திகளின் நடமாட்டம் ஒன்றுமே காரணம். வாஸ்து சாஸ்திரப்படி சில சிறிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே நம்முடைய வீட்டில் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் ஓடிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் உள்ள தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்களை போக்க நம்ம என்ன செய்யலாம்? உப்பு. தீய சக்திகளை விரட்டும் சக்தி வாய்ந்த இந்த உப்பு. வாஸ்து சாஸ்திரம் மற்றும் பேங்சுய் இரண்டும் உப்பை வெறும் சுவைக்காக மட்டும் பயன்படுத்தாமல் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்கும் சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படுகிறது. உப்பு ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு பொருள். இது சுற்றுப்புறத்தில் உள்ள கெட்ட சக்தியை உறிஞ்சு நல்ல சக்தியை உருவாக்குகிறது. தினமும் வீட்டில் துடைக்கும் பொழுது தண்ணீர்ல கொஞ்சம் உப்பு சேர்த்தால் வீட்டில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். மன அழுத்தம் குறையும். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் குறையும். உப்பு கலந்த தண்ணீரால் துடைப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன கிடைக்கும் என்பதை பார்த்திடலாம். உப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைப்பதால் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் நீங்கி மன அழுத்தம் சண்டை சச்சரவுகள் குறைந்து வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். உடல் மற்றும் மனதிற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உறவுகள் மேம்படும். வீட்டில் பணம் பெருகும். தூக்கம் நன்றாக வரும். வீட்டில் நல்ல அதிர்வுகள் ஏற்படும். கெட்ட கண் பார்வையில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த எளிய பரிகாரத்தை நீங்க தினமும் உங்க வீட்டில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில இதை தவறாமல் செய்ய வேண்டும். உப்பை நேரடியாக சிங்க் அல்லது டாய்லெட்டில் கொட்டக்கூடாது. அதை வீட்டை விட்டு வெளியே கொட்ட வேண்டும். இப்போ நம்ம உப்பை போட்டு துடைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணீரை நம்ம சிங்க்லேயோ நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம்லேயே கொட்டக்கூடாது. அதை அப்படியே உங்கள் வீட்டு வாசலுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வாசலில் கொண்டு வந்து அதை ஊற்றிடுங்க. பூஜை அறையில் உப்பு கலந்த தண்ணீரால் துடைக்க கூடாது. வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர்கள் அறையில் இதை தவறாமல் செய்ய வேண்டும். கெட்ட சக்தி அழியும். உப்பு கலந்த தண்ணீரால் துடைத்தால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அழியத் தொடங்கும். இதனால் நமக்குள்ள இருக்கும் மன அழுத்தம் குறைந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கெட்ட சக்தி போய் நல்ல சக்திகள் அதிகரிக்கும். நோய்கள் குறையும். வீட்டில் உள்ள சூழ்நிலை ஏதாவது ஒரு கெட்ட சூழ்நிலை இருந்தால் அது நல்ல சூழ்நிலைக்கு மாற்றம் கொடுக்கும். உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத போது சோர்வு போன்றவை குறையும். வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. உறவில் இனிமை. வீட்டில் நல்ல சூழ்நிலை இருந்தாலே உறவுகள் மேம்படும் என்று சொல்வாங்க. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். சண்டைகள் குறைந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வாங்க. நமக்கு முக்கியமான தேவை பணம். பணம் பெருகும். கெட்ட சக்தி இல்லாத இடத்தில் கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி வருவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் இடத்துல நமக்கு பண பிரச்சனைகள் இருக்காது. இதனால் நம்முடைய வீட்டில் பணம் பெருகும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் குறையும். வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும். தூக்கம் மேம்படும். வீட்டில் நல்ல சக்தி இருந்தால் மட்டுமே தூக்கம் நன்றாக வரும். ஒருவருக்கு தூக்கம் நல்லா வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். வீட்டில் புது பொலிவு. உப்பு கலந்த தண்ணீரால் துடைத்தால் வீட்டில் ஒருவித புது பொலிவு தெரியும். வீட்டில் சுத்தமான காற்று வீசுவது போல இருக்கும். கெட்ட கண்ணிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். உப்பு கெட்ட கண் மற்றும் செய்வினைகளில் இருந்து பாதுகாக்கும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இது மிகவும் நல்லது. புதிய வாய்ப்புகள். உப்பு தண்ணீரால் துடைக்க ஆரம்பித்த பிறகு பல பேருக்கு வேலைகள் கிடைக்கும். வேலைகள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். புது வேலை கிடைத்துள்ளது, வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்துள்ளது என்று நீங்களே சொல்வீங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு தோணும், என்ன சும்மா வீடு துடைக்கிறதுனால இவ்வளோவெல்லாம் கிடைக்குமா, இவ்வளோலாம் நடக்குமா அப்படின்லாம் தோணலாம். ஆனால் கண்டிப்பாக வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் கண்டிப்பாக நல்லதுன்றது கண்டிப்பாக நடக்காது. நெகட்டிவிட்டி இருக்க இருக்க நமக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்காது. அதனால நம்பிக்கையுடன் இதை செஞ்சு பாருங்க.
கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.